ஒரு பெரிய கம்பெனி, அதாவது ஒரு தொழில் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தனி நபராக இருந்து அந்த கம்பெனியோட எம்டி உருவாக்கியிருக்காரு. இப்போ அந்த எம்டிக்கு பார்த்தீங்கன்னா வயது அதிகமாயிடுச்சு. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அவருக்கு அப்புறமா அந்த எம்டி பொசிஷன் வந்து யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ எம்டிக்கு வந்து அவரோட பசங்களுக்கோ இல்லை அவரோட சொந்தக்காரங்களுக்கோ இந்த எம்டி பொசிஷனை கொடுக்கறதுல துளி கூட விருப்பமே கிடையாது. அதனால இப்ப என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். எனக்கு அப்புறமா இந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்கு உங்களில் யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கையிலுமே ஒரு விதை கொடுத்து விட்றாரு. இந்த விதைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, கொண்டு போயிட்டு ஒரு மண்பானையில் போட்டு நல்லா பராமரிங்க. 1 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்பானையை என்கிட்ட காட்டுங்க. நான் வந்து யார் இந்த கம்பெனியோட அடுத்த எம்டின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலுமே ஒரு விதைகளை கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸில் ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தருமே இருக்கார். அவர் கையிலுமே ஒரு விதை கொடுக்கப்படுது. ஒரு சில வாரங்கள் கடந்து போகுது. பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட செடிகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரமேஷோட செடி மட்டுமே எந்த ஒரு வளர்ச்சியுமே ஏற்படல. அந்த ரமேஷ் கிட்ட கொடுத்த அந்த விதைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது வந்து அந்த தொட்டியில் போட்ட மாதிரியே கிடக்கு. எப்படி போட்டாரோ அதே மாதிரி ஒரு சின்ன முளைப்பு கூட வரலை. இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ரமேஷ்க்கு. என்னப்பா நல்லா எல்லாரோட செடியுமே வளருது, எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னோட செடி வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்டமே சொல்கிறாரு. அவங்களுமே வந்து சரி வேறு உரம் போடலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போகுது. இப்போ எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய செடியெல்லாம் 5 அடி வளர்ந்துருச்சு, என்னோடய செடி 4 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரமேஷோட அந்த விதை பார்த்தீங்கன்னா இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கலை. எப்படி போட்டாரோ அப்படியே தான் இருக்குது. இப்படியே 1 வருடமே கழிஞ்சு போயிடுச்சு. 1 வருஷம் கழிச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரோட தொட்டிகளில் வந்து விதவிதமான செடிகளோட அவர் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க எம்டியை மீட் பண்ணுறதுக்காக. இப்போ ரமேஷ்க்கு வந்து அங்கே போகிறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறது தொட்டி மட்டும்தான் இருக்குது. அதில் போட்ட விதை அப்படியே தான் இருக்குது. எதுவுமே ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படலை. இவர் வந்து நான் போகவா வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்கார். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த தொட்டியை எடுத்துகிட்டு போங்க, என்னதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவருமே அந்த வெறும் தொட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அதாவது அந்த தொட்டியில் வெறுமனே மண் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே அவர் போட்ட விதை இருக்குது. இது மட்டும் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அந்த ரூமோட ஓரத்தில் போய் நிற்கிறாரு. இப்போது எம்டி உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு எல்லாரையுமே பார்க்குறாரு. எல்லாரோட செடிகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்கு. ஒருத்தரோட செடி பார்த்தீங்கன்னா 5 அடி வளர்ந்துருக்கு, ஒருத்தரோட செடியெல்லாம் 4-5 அடி மேலே வளர்ந்துருக்கு. அப்படியே வந்து ஒவ்வொருத்தரோட செடியுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் ஒரு மூலையில் ரமேஷ் வந்து வெறும் தொட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. எம்டி வந்து அவரோட பிஏவை கூப்பிட்டு இந்த